திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல பேரை இழந்துட்டு வராங்க. திமுக கட்சி மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுட்டு வருது. ஏன்னா திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போல் அரசியல் வட்டாரத்திலும் எதிர்கட்சியிலும் திமுக அவ்வளோதான், இந்த இதோட முடிஞ்சிச்சு, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. திமுக முதலமைச்சர் எப்படி ஸ்டாலின் அவர்கள் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறாங்க? ஏன்னா தென் தமிழகத்துலேயும் திமுக கட்சி மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்களை மிகப்பெரிய ஊழல் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் எப்படி திமுகவை நம்பி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியல. அது நம்ம ஸ்டாலின் அவருக்கே தெரியுது, நம்ம எப்படி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறதுன்னு சொல்லிட்டு திமுக சார்ந்த அடுத்தடுத்த அமைச்சர்கள் தவறு செஞ்சுட்டு வராங்க. முதல் செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செஞ்சுட்டு ஜெயிலில் இருந்துட்டு வராங்க. அதே போல் பொன்முடி அவர்கள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அவங்களும் தப்பு செஞ்சுட்டு அவரும் எவ்வளோ ஊழல் செஞ்சுட்டு இப்போ ஜெயிலுக்கு போக போகிறாரு. அடுத்தபடியாக வேலூர் சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் தான் அமலாக்கத்துறை பட்டியலில் அடுத்தபடியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துலேயும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. மக்களும் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க, இவங்களாம் ஆட்சிக்கு என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களிடம் திமுக மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டெல்லியிலேருந்து ஒரு கால் வருது உளவுத்துறை கிட்ட, திமுகவை கலைக்கிறதுக்கு ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு, நீங்கள் எல்லாமே சரியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கால் வருது ஸ்டாலின் அவருக்கு. ஸ்டாலின் அவருக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு. ஏன்னா இதோட நம்ம ஆட்சி முடிய போதா, ஏன் திமுக சார்ந்த முக்கிய அமைச்சர்கள்லாம் இப்படி செஞ்சுட்டு வராங்க, மக்கள்கிட்ட எப்படி போய் நம்ம ஓட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மன உளைச்சல் காலாக இருக்காரு. டெல்லியிலேருந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, பிஜேபி திமுகவை அழிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல் அண்ணாமலையார் திமுக அமைச்சர்கள் செய்யும் தவறுகளெல்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு. அண்ணாமலையார் பிஜேபி சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 11 அமைச்சர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படணும். அதே போல் உயர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு இப்படி பொன்முடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதே போல் துரைமுருகன் அடுத்தடுத்து 11 அமைச்சர்கள் திமுக சார்ந்தவங்க கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அமலாக்கத்துறை கிட்ட யார் யார் மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையார் சொல்லியிருக்காங்கன்னா, துரைமுருகன் ஒரு கேஸ் வேலூரில் நடந்துட்டு இருக்கு, மணல் கொள்ளை கேஸில். அதே KN நெஹ்ரு அவங்க மேலே 2 கேஸ் நடந்துட்டு இருக்கு. பெரியசாமி அவர் மேலே 4 கேஸ் நடந்துட்டு இருக்கு. பன்னீர்செல்வம் அவங்க மேலே கேஸ் நடந்துட்டு இருக்கு. தங்கம் தென்னரசு, ரகுபதி, TN அன்பரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் கைது செய்ய வேண்டிய பட்டியலில் இருந்துட்டு வராங்க. அண்ணாமலையார் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல தீர்ப்பை ஏற்கனவே பொன்முடியோட கேஸ் இப்போ 20 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளியை தரணும். அது நாடாளுமன்றம் தேர்தல் வரத்துக்குள்ளே மக்களுக்கு எல்லாமே விஷயமும் தெரியணும். திமுக ஆட்சியில் இருக்கக்குள்ள திமுக அமைச்சர்கள் எவ்வளோ ஊழல் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக திமுக ஆட்சி களைய போகுது அப்படின்றது உறுதி. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, எப்படி ஆட்சியை காப்பாற்ற போகிறாரு என்னன்னு தெரியல. மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.